கன்னி ராசி அன்பர்களே, புதன் பகவானின் அம்சத்தை கொண்டவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. யாருமே கஷ்டமே படக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி அப்படியே ஈஸியாக நம்பக்கூடியவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்க முக்கியமாக நீங்கள் இந்த 2 தெய்வம் தான் உங்கள் மனதுக்கு பிடிச்ச தெய்வம். இந்த தெய்வத்தை வழிபட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். ஒன்று மகாவிஷ்ணு, இன்னொன்று பெருமாள். இந்த 2 தெய்வங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் வர வேண்டுமா, கஷ்டம் எல்லாம் போக்கணுமா, எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க பொதுவாக எப்படிப்பட்டவங்கன்னா, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு 1% கூட நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நல்லது செய்வோம் அப்படின்னு நினைக்கிற மனசுக்காரங்க தான் கன்னி ராசிக்காரங்க. ஆனால் வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க. ஒரு ஊரில் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே, வேற ஒரு ஊருக்கு போனால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் நன்மை நடக்குமா அப்படின்னு நினச்சி அங்கே போவீங்க. அங்கே போனாலும் கஷ்டம்தான் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முழுவதுமே கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்க முக்கியமாக இந்த மாதத்தில் பலவிதமான யோகத்தை எல்லாமே அனுபவிக்க இருக்கிறீங்க. முக்கியமாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுக்கு இந்த மாதத்தில் பலவிதமான முன்னேற்றங்களை எல்லாம் வழங்க இருக்கிறார். அதனால் கன்னிராசி அன்பர்களை எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அதாவது முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் இப்போது செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது செல்வம். அப்புறம் என்ன காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்களோ அதுக்கு தடை எதுவுமே வந்துடக்கூடாது. இந்த 2ம் கரெக்டாக இருந்துட்டா போதும், நீங்கள் செய்ய போகிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் என்பது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு நன்றாகவே முடிந்துவிடும். நீண்ட நாட்களாகவே ஒரே பணியில் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த ஒரு இடத்தில் இடமாற்றம் கிடைக்க போகிறது. அந்த இடமாற்றம் காரணமாக பதவி உயர்வுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. கன்னி ராசி அன்பர்கள் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு வரும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களது சொந்த தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்று வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. அதாவது நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் செய்து வரும் கன்னி ராசி அன்பர்களை, உங்களது தொழிலில் மேம்பட வேண்டும், கொஞ்சமாவது விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக, அதற்கு தேவையானவற்றை எல்லாம் செய்வதற்காக வெளியூர் செல்ல பயணங்கள் நேரிடும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரைக்கும் உங்களுக்கு கேதுவால் இருந்த அனைத்து சங்கடங்களும் நெருக்கடிகளும் இந்த நேரத்தில் விலக ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய மனதில் மிக பெரிய அளவில் தன்னம்பிக்கை ஒன்று உண்டாக இருக்கிறது. இந்த 2025 முடிவதற்குள் கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் மனதில் போட்டு இத்தனை வருடங்களாக நினைத்து கொண்டு இருக்கின்ற அனைத்து காரியங்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். 2024 வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை மட்டும் சந்திக்க முடியுமோ அவை அனைத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க. 2025 பிறந்ததுலேருந்து ஓரளவுக்கு நல்லது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. 2025 முடிவதற்குள் எவ்வளவு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமோ அது அனைத்தும் நடந்தே தீரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் இனிமேல் செய்ய போகிறத புதுசாக ஏதாவது செய்யணுமா, அதற்கான முயற்சியும் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியை நோக்கி மட்டும்தான் நகரக்கூடும். உங்களுடைய செல்வாக்கு இத்தனை வருடங்களாக இல்லாத செல்வாக்கு இந்த வருடத்தில் உயர இருக்கிறது. முக்கியமாக எடுத்த வேலைகளை பக்குவமாக கரெக்டாக முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு தைரியசாலி ஆளுங்க தான் கன்னி ராசி அன்பருங்க. அதை விட முக்கியமாக நீண்ட நாட்களாகவே குடிசையில் வாழ்ந்து வரும் கன்னி ராசி அன்பர்களே, குடிசையை விட்டு மாளிகைக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது. அந்த வாய்ப்பை உங்களுடைய காரியத்தால் மட்டுமே நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய முயற்சிக்கான அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை எல்லாம் நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. முக்கியமாக கன்னி ராசி அன்பர்களை, உங்களுடைய சகோதரர் வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகளும் ஆதரவும் இரண்டுமே கிடைக்க போகிறது.
அது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் 2025 முடிவதற்குள் நல்ல ஒரு சுப காரியம் ஒன்று நடக்க இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் பெருமை மட்டுமே அடைய இருக்கிறீங்க. திருமணமாகி நீண்ட நாட்களாகி குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே, இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கப் போகிறது. திருமண வயதிலிருந்து உங்களுக்கான வரன் தேடி கொண்டு இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்ற வரனும் இந்த 2025 முடிவதற்குள் வர இருக்கிறது. 2025 முடிவதற்குள் திருமண வயதில் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமணம் முடிந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்க இருக்கிறது. விரும்பிய கல்லூரி, விரும்பிய கல்வி என்ற நிலை அனைத்துமே மாணவர்களுக்கு உண்டாக இருக்கிறது. முக்கியமாக மார்ச் 30 முதல் ராசிநாதன் சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் அனைத்துமே உங்கள் கைக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது. அதாவது நீங்கள் ஒரு இடத்த வீடு கட்டணும் அப்படின்னு பலவிதமான முயற்சிகளை கன்னிராசி அன்பர்களை நீங்கள் செய்து கொண்டு வரீங்க. அதற்காக பணத்தை நீங்கள் கேட்டிருந்த இடத்திலிருந்து அதற்கான பணம் உங்கள் கைக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது. அனைத்துமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்க இருக்கிறது. முக்கியமாக இடம் வாங்குவது, விற்பது போன்ற விவகாரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தங்க கன்னிராசி அன்பர்களே, ரியல் எஸ்டேட் தொழிலில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம், இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது. ஒரு சிலர் கன்னிராசி அன்பர்கள் இந்த 2025 முடிவதற்குள் சொந்தமாக ஒரு இடத்தை வாங்கி போடுவீங்க. அதற்கான அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. எல்லாருமே மனசார நினைக்கிறது நமக்கு பணம் வேணும், செல்வாக்கு வேணும், நாம் நினைச்ச காரியம் அனைத்து நடக்கணும், அந்த ரெண்டுமே தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ரெண்டுக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்பொழுது மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக கன்னி ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. அதாவது சத்ரு ஜெயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவானால் செல்வாக்குகள் அனைத்துமே கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இப்பொழுது உயர இருக்கிறது. முக்கியமாக நீண்ட நாட்களாகவே உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் பலவிதமான சங்கடங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை உருவாகி கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே நீங்க இருக்கிறது. முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் உங்களுக்கு போட்டியாக உங்கள் பக்கத்திலே ஒருத்தங்க தொழிலில் போட்டியாக இருந்திருப்பாங்க. அந்த போட்டி எல்லாமே இப்பொழுது முடிய ஆரம்பிக்கும். நீங்கள் தான் அங்கே வெற்றியாளராக நிற்க போறீங்க. நினைத்த வேலைகளை நீங்கள் நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உண்டாக இருக்கிறது. குரு பகவானால் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது. சிலர் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இடம் வாங்கணும், இப்படி பல பொருள் வாங்கணும்னு பல கனவுகளை கண்டுகொண்டு இருக்கும் கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய அனைத்து ஆசைகளுமே கனவுகள் அனைத்துமே தற்பொழுது நனவாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் குரு பகவான். உங்களுடைய உறவுகள் உங்களை புரிஞ்சிக்காம விலகி சென்று போயிருப்பாங்க. தற்பொழுது அவர்கள் உங்களை தேடி வரும் நேரமும் வந்துவிட்டது. தேடி வந்தது உடனே ஏத்துக்கிறாதீங்க. எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஏமாந்து போய் வாழ்க்கையில எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இனிமேலாவது ஏமாறாம யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு வாழ்க்கையை நடத்த பாருங்க. உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு உயர இருக்கிறது. புதிதாக தொழில் செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு முயற்சி செய்தாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்க இருக்கிறது. ராகு, சூரியன், குரு உங்கள் ராசியை தற்பொழுது பார்ப்பதால் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த வேகமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ஒரு உறுதுணையாக உங்களுக்கு இருக்க போகிறது. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா எடுத்த வேலையை உடனே முடிக்க வேணும் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமாக ஒரு எண்ணத்துடன் நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க. அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த வேலையானது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரும். தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அனைத்து சூழ்நிலைகளும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மட்டுமே இருக்கிறது. அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வரவு அதிகரித்து காணப்படும். முக்கியமாக ரியல் எஸ்டேட், விவசாயம் இரண்டிலுமே இருந்து லாபங்கள் குவிய இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது. சிலருக்கு உத்தியோகத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகிறது. வியாபாரிகளை நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த லாபம் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிறது.
அனைத்து விதமான நன்மைகளும் ஒவ்வொன்றாக கன்னி ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் செவ்வாய் பகவான் உங்கள் வேலைகளை நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு